நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பார்த்துட்ருக்கிறது நம்ம வீட்டில் இப்போ ஒரு 6 மாசமா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒரு ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ். ட்ராபிக்கல் செட்டப் கிரியேட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கார்டன் தான் இது. ஷெட்டு போட்டோம். எங்களுக்கு ஷெட்டு தேவைப்பட்டது. ஸோ ஷெட்டு கீழே இந்த ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் மட்டும் தான் வச்சு வளர்க்க முடியும். நம்ம எந்த ஒரு மாடி தோட்டம், கிச்சன் கார்டனிங் பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் வந்து இது ஒரு ட்ராபிக்கல் கார்டனாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து இது நிச்சயமாக ஒரு சூப்பராக ஒரு க்ரீன் ஸ்பேஸாக மாறிடும். அதுக்கான எல்லா எஃபர்ட்டும் எடுத்துகிட்ருக்கோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு செடி, ஒவ்வொரு மாதிரியான செடிகள், ஒவ்வொரு மாதிரியான ஸ்டாண்டு, தொட்டிகள் அப்படின்னு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கோம். இந்த இடத்துலையே நான் வந்து மழைக்காலமாக இருக்கிறதுனால துணி துவைச்சி காய போட்டுப்பேன். அது ஒரு கைத்துக்கட்டில் வச்சுருக்கோம், ஒரு ட்ரெட்மில்லு, ஒரு சைக்கிளு, ஒரு ஊஞ்சல். காலையில் ஒரு 8 வடிவத்தில் வாக்கிங் கூட போவேன் சில நேரத்தில். ஸோ இந்த இடம் ஓவரால் வந்து எனக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ் கொடுக்குற ஒரு இடமா இருக்குது. இங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டெரஸ் கார்டன் தெரியும். அது ஓப்பன் டெரஸு. அதில் வந்து கிச்சன் கார்டன் பண்ணிகிட்ருக்கேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம செடிகளெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள். அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வச்ச 2 பிளான்ட்ஸு. இந்த பெரிய மணி பிளான்ட் ஒன்று, அதுக்கப்புறமா இந்த மான்ஸ்ட்ரா பிளான்ட் ஒன்று. இதை செவுத்து மேலே அப்படி ஏற்றணும், இந்த மாடி இந்த செவுறு ஃபுல்லாக இந்த மான்ஸ்ட்ராவாக கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்கு. எங்களுக்கே நிறைய கொஸ்டின் இருக்குது. செவுறு வீணாயிராதா, வெள்ளை அடிக்கும்போது பிச்சுக்கிட்டு எடுக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு. பட் இப்போதைக்கு வெள்ளை அடிக்க போகிறதில்ல. ஸோ அதனால் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. எனக்கு இந்த செவுறு ஃபுல்லாகவுமே மணி பிளான்ட்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு ஆசை. விதவிதமான மான்ஸ்ட்ராஸ் வைக்கணும் அப்படின்னு ஆசை. அடுத்து இந்த பெரிய லீஃப் இருக்கிற இந்த மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா என் காலேஜில் வந்து ஒரு பீஸ் கொண்டு வந்து வச்சேன். அதுவுமே வந்து ரொம்ப பிகினிங்கில் வந்து அதே மாதிரி பெரிய இலையாக வந்தது. அதுக்கப்புறம் இலையோட சைஸ் குறைஞ்சிருச்சு. ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்து சின்னதாக ஒரு இடத்துல இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மணி பிளான்ட் செடியும் இருக்குது. அது இந்த கார்னரில் வந்து வச்சுருக்கேன். அது வந்து ஆனால் பார்த்திங்கன்னா செவுத்தில் வந்து பிடிச்சிக்குச்சு. அதில் வந்து 3 ஒரு மரக்குச்சிகள் வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் பார்க்குறது சிங்கோனியம். யாராவது நிறைய வீட்டில் நம்ம வீட்டில் சிங்கோனியம் இருக்குது. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா கொடுக்கறதுக்காக இந்த குட்டி குட்டி செடிகள்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நான் சொன்ன அந்த மணி பிளான்ட்டு. இதுவும் அதே ஃபேமிலியை சேர்ந்தது தான். இதே வகையான மணி பிளான்ட்டு தான், பெரிய இலைகளாக வரக்கூடியது தான். அதில் ஒரு பிரான்ச் மட்டும் வந்து செவுத்தில் நல்லா பிடிச்சிக்கிச்சு. இதுவும் இன்னொரு மணி பிளான்ட்டு, போத்தோஸ். மணி பிளான்ட்டுன்னா போத்தோஸு. இது வந்து நியான் போத்தோஸு. இந்த ஒரு இலையில மட்டும் பாருங்கள், அந்த டார்க் கலரும் சேர்ந்து வந்திருக்கு. அது ஒரு தனி அழகு தான். இதுதான் நான் ஃபஸ்ட்டு இந்த டென்ட்டுக்குள்ளே கொண்டு வந்த ஒரு மணி பிளான்ட்டு. நல்ல செல்லுன்னு வளர்ந்து சூப்பராக இருக்குது. இதுலேருந்து நிறைய மல்டிப்ளையும் பண்ணியிருக்கேன். காலேஜ்லேயும் கொண்டு போய் நான் ஒரு 2-3 செடி வச்சுருக்கேன். அதே மாதிரி சிங்கோனியம். இது குட்டியாக ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சின்ன சீட்லிங் சாப்ளிங் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது வந்து சீஸ் என்னமோ சொல்லுவாங்க. இது அந்த ஓட்டையாக இருக்கிற இதுவும் ஒரு மணி பிளான்ட் வெரைட்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் பேரடைஸு. ரொம்ப நாள் ஆசைப்பட்டு எல்லா இடத்துலையும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இந்த இடத்துல ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ரேட்டில் எனக்கு கிடச்சிது. ஒரு வேரிகேட்டட், ஒரு சிம்பிள் 2 பேர்ட்ஸ் பேரடைஸ் வச்சுருக்கேன். இன்னும் நம்ம வீட்டில் பூக்கள் வரலை, ஆனால் கண்ணுகள் கீழேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல பெரிய ஒரு டப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளே உட்காந்துக்கலாம், அந்தளவுக்கு பெரிய ஒரு டப்பு. இதுக்குள்ளே நிறைய விதமான செடிகள் வச்சுருக்கேன். இந்த சைனீஸ் சீஸ் அந்த பிளான்ட் வச்சுருக்கேன். 2 விதமான பேர்ட்ஸ் பேரடைஸ். அதுக்கப்புறம் இது ஒரு பிகோனியா, ஒரு வெரைட்டி, வித்தியாசமான ஒரு பிகோனியா. இதுவும் வந்து படர்ந்து வரக்கூடிய ஒன்று தான். இது வந்து 2 வேறு விதமான சிங்கோனியத்தில் என்கிட்ட ஒரு 10-15 வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸினியா, ஒன் ஆஃப் மை ஓல்டஸ்ட் பிளான்ட்டு. பட் பால்கனியில் இருந்தது, இப்போ கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு ரெட் கலரில் ஒரு பார்டர் மாதிரி வருவது ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு அம்ப்ரெல்லா பிளான்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வரலை, பாவமாக இருக்குது, இன்னும் வளரணும். இது வந்து என்ஜாய் போத்தோஸு. நல்லா வளர்ந்தது, கீழே விழுந்து அந்த செடி கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. பட் இப்போ திரும்ப துளுத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இது சாட்டின் போத்தோஸான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இன்னொன்று இருக்குது, அதுதான் சாட்டின் போத்தோஸ்ன்னு நினைக்கிறேன். இது என்ன பேர் தெரியும் அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இது சிம்பிள் 2 மணி பிளான்ட்டு.
காலேஜில் தான் கொண்டு வந்து வச்சேன்னு நினைக்கிறேன். இது வந்து நியான் ஃபிலடென்ட்ரன். ஆன்லைனில் வாங்கினா கொஞ்சம் வீக்காக இருக்குது. இது வந்து ஃபிலடென்ட்ரன் பிரின்சஸ். இதுவும் புதுசாக தான் வாங்கியிருக்கேன். இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை. இது வந்து ஒரு இந்த மாதிரி வேரிகேட்டட் சிங்கோனியம் தானே இது, சிங்கோனியம். ஆனால் இந்த வேரிகேட்டட் வந்து ஒயிட்டாக வராமல் ஒரு மாதிரி லைட் எல்லோ மாதிரி வருது. இது வந்து பிங்க் சிங்கோனியம். எனக்கு பிங்க் சிங்கோனியம் ரொம்ப பிடிக்கும். நிறையா 2-3 வெரைட்டி வச்சுருக்கேன். இது வந்து மார்பிள் போத்தோஸு. இதோடைய கூட ஒரு இது வந்து மஞ்சுளா போத்தோஸ். இது ரெண்டும் இதில் இருக்குது. வளரணும். இப்போ தான் வாங்கி ஒரு 15 நாள் ஆச்சு. இது ஆன்லைனில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்கின ஒரு பேர்ட்ஸ் பேரடைஸு. நம்ம முதல்ல ஒரு பெரிய பாட்டில் பார்த்தோம்ல பேர்ட்ஸ் பேரடைஸு. இதுவும் நிச்சயமாக வேறு வெரைட்டி. பேர்ட்ஸ் பேரடைஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஏலக்காய் பிளான்ட், 2 ஏலக்காய் பிளான்ட்டு, ஒரு அலோவேரா. மேலே இருக்க இந்த இடத்துல ஒரு சின்ன செவுறு தான், அதனால் அந்த இடத்துல நிற்க மாட்டேங்குது. தொட்டி கீழே விழுந்துருது. அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணணும். இது வந்து இந்த கல்வாழைன்னு சொல்லுவாங்கள்ல அது. ஆனால் இது தப்பான இடம்னு நினைக்கிறேன். கொண்டு போய் இந்த ஓப்பன் டெரஸில் வச்சுட்டு வளர்க்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். அப்போ தான் பூக்கள் வரும். கொஞ்சம் நாளாகட்டும் போய்க்கலாம். இதுவும் இன்னொரு வெரைட்டியில் ஒரு சிங்கோனியம். க்ரீனில் ஏரோ ஹெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. க்ரீனில் அந்த பிங்க் லைன்ஸ் இருக்குது. அது வித்தியாசமாக இருக்குது. அது ஸ்பைடர் பிளான்ட்டு. இது இன்னொரு விதமான ஒரு சிங்கோனியம். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்டு. ஒரே ஒன்று தான் வாங்கி வச்சேன். பயங்கரமாக மல்டிப்ளை ஆகிடுச்சு. இது சாங்ஸ் ஆஃப் இந்தியா. முந்தைய காலத்தில் ரொம்ப நிறைய பெருசாக இருந்துச்சு. இப்போ வளர்ந்து வரட்டும். இது வந்து டீஃபன் பாக்கியா. இன்னொரு ஸ்பைடர் பிளான்ட்டு, லைன்ஸ் இல்லாத பிளெயின் ஸ்பைடர் பிளான்ட்டு. இதுவும் ஒரு டீஃபன் பாக்கியா தான், ஆனால் குட்டியாக இருக்குது. இது செயின் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபேர்ன்லேயே ஒரு ட்ரீ ஃபேர்ன் மாதிரி இருக்கக்கூடியது. பட் எனக்கு டவுட்டாக இருக்குது, அது ட்ரீ ஃபேர்னா போஸ்டன் ஃபேர்னா அப்படின்னு. பட் பார்த்தா ட்ரீ ஃபேர்ன் மாதிரி தான் இருக்குது. போஸ்டன் ஃபேர்ன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து சுதர்சன் பிளான்ட் நீங்கள் பார்த்தது. இது வந்து பட்டன் ஃபேர்ன். அது வளரணும் இன்னும். ஆனால் இப்போ ஒரு 2 மாதமாக இருக்குது. கொஞ்சம் வளர்ந்து தான் இருக்குது. இது ஒரு ட்ரெஸ்ஸீனியா. இது இன்னொரு பிங்க் சிங்கோனியம். என்னோடய ஃபேவரேட். எப்போவுமே எனக்கு பிங்க் சிங்கோனியம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிங்கோனியம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட ஒரு 10 வெரைட்டி இருக்கும். ஒரு நாள் அதுக்காகவே வீடியோ போடுறேன். ஃபிலடென்ட்ரன். இது இன்னொரு மணி பிளான்ட்டு. மேலே ஏற ட்ரை பண்ணுது. பட் அது க்ரிப்பு கிடைக்காதனால கீழே விழுந்துருது. இது இன்னொரு என்னோட ரொம்ப ஃபேவரெட் ட்ரெஸ்ஸீனியா தான். இது ஒரு மாதிரி ஸ்பைரலாக வளரும். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து இன்சுலின் பிளான்ட்டு. எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து இன்சுலின் வேரிகேட்டட் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அது ஒன்று வாங்கணும். இது பேர் தெரியல. மேலே இருக்கிறது மரத்தோட பேர். இது கீழே இருக்கிறது வந்து பீஸ் லிலிஸ் வந்து வச்சுருக்கேன். குட்டி பிளான்ட் தான். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி பிளான்ட்ஸ் கிடைக்கும். அது வளர்க்குறது பயங்கர சேலஞ்சிங். பட் கிடைக்கும். விலை கம்மிக்கு வாங்கலாம். இது என்ன செடின்னு பேர் தெரியல. பட் ரொம்ப அழகாக ஒரு வித்தியாசமாக இருக்குது இதோட இலைகள்லாம். இந்த 4 இலை, அதுக்கு உள்ளேருந்து இன்னொரு 4 இலை வருது. அதுக்கும் உள்ளேருந்து திரும்ப இன்னொரு 4 இலை வருது. ஒரு வித்தியாசமான ஒரு செடியாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது இல்லாமல் இந்த இடத்துல வந்து 2-3 ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கேன். இது பீஸ் லில்லி பெருசு. இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. இந்த இடத்துல இன்னும் ஹேங்கிங் பிளான்ட்ஸ்லாம் வைக்கணும். இன்னும் ஒரு பாம் ட்ரீஸ் வாங்கி வைக்கணும். அம்ப்ரெல்லா பாம் இல்லை, சைனா பாம்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அந்த சைடு ஒரு பேர் தெரியாத ஒரு செடி இருக்குது. அது ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்கும். மல்டிப்ளை ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். பாருங்கள். இது ஒரு கேக்டஸ் செக்யூலண்ட் மாதிரியான ஒரு பிளான்ட் தான். ரொம்ப க்ரீனாக இருக்கும். எப்போவுமே நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியமே இல்லை. 10 நாளைக்கு ஒரு தண்ணி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். இது டர்ட்டில் வைன் தான். கீழே விழுந்துருச்சு. அது தூக்கி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். இந்த செவுத்தில் வச்சுருக்கிறதெல்லாம் கொஞ்சமாக கீழே விழுந்துருது. அதை கொஞ்சம் கவனமாக பாதுகாக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஆள் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.